ஹாய் காய்ஸ். சாரி கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன். டைட்டிலே பார்த்துருப்பீங்க. Hyundai Elite i20 இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாமா வேண்டாமா? அந்த வண்டியில் இருக்க பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், நான் ஏன் இந்த வண்டி வாங்கினேன், கம்பேரிசனுக்கு நிறையா வண்டி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கும்போது நான் ஏன் இந்த வண்டி வாங்கினேன், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். மேபி அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வண்டிக்கு இருக்க முக்கியமான ப்ளஸ்ஸே வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா தான். இந்த லுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. பர்ட்டிகுலராக எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். ஸோ ப்ளூ கலர் வந்து ஒரு சில பேர் சொல்லலாம் ஒயிட் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ வந்து அடி வாங்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் செகண்டரி மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான காசு கிடைக்கும்போது குவாலிட்டியை பற்றி நான் அடுத்து வரேன். பட் ஆக்சுவலி லுக்கை பொறுத்த வரைக்கும் இதான். சாரி, என்னால் நம்பர் பிளேட் வந்து இப்போதைக்கு காட்ட முடியாது டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். மற்றபடி இதுதான் வந்து அவுட்டர் லுக். சம் ஏரியாஸில் டேமேஜ் இருக்குது, லைக் இந்த ஏரியா. அப்புறம் இதுதான் சைடு லுக். மேபி நான் அன்லாக் பண்ணுறேன். ஓகே, யா, ஆட்டோ ஃபோல்டிங், ஐஆர்விஎம்ஸ், ஓஆர்விஎம்ஸ் இருக்குது. அது ஒரு ப்ளஸ், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், டீசல் கிடையாது, பெட்ரோல். நான் ப்ரிஃபர் பண்ணி பெட்ரோல் தான் வேணுங்கிறதுக்காக பெட்ரோல் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் பேக், ஓ மை காட், ஓகே, இந்த லைட்டுக்காகவும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க இந்த வெஹிக்கிளை. பேக்லேயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன்ஸ் i20லேயே ஒரு பெஸ்ட்டு லுக்கிங் வெஹிக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலைட் i20 நான் சொல்லுவேன். என்னாச்சு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கல் லாக் ஆகிடுச்சு. மேபி பட்டன் பாக்கெட்லேருந்து பட்டன் அமைங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அது பார்த்துக்கலாம், நோ இஷ்யூஸ். மற்றபடி இந்த வண்டியில் டேமேஜ்னு பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த வித இடங்களும் இல்லை, ஒரு சில இடங்களை தவிர. இந்த இடத்துல ஒரு பெரிய டென்ட் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். இதுதான் உள்ளே இருக்க லுக்கு. ஓகே, அவங்களுக்கு ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டை ஆன் பண்ணி வச்சிடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வண்டி எதுக்காக கற்றுது. ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. சீட் பெல்ட்டுக்காக கத்திடுச்சு. சரி, இந்த வண்டி வந்து மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 35,585 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மெயினாக அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய காரணம் இதுதான். ஏன்னா இந்த அளவுக்கு கம்மியாக ஓடி இருக்கும் பட்சத்தில் நமக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்குல்ல இந்த வண்டிக்கு. ஸோ அதனால தான். மற்றபடி இந்த வண்டியில் ஸ்டேரிங் மவுண்ட், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், நார்மலான செட்டு தான் வரும், ஆண்ட்ராய்டு வராது. பேசிக்கான செட்டு தான், பேசிக்கான ஏசி தான் வரும். இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது நார்மல் ஏசி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடும், ரியல்லையும் வென்ட்ஸ் வந்துடும். ஸோ மற்றபடி சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருங்க, ஒரு நிமிஷம், நான் ஃப்ரண்ட் கேமரா. மற்றபடி சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த வேரியண்ட்டில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டில்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. ஸோ 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி மற்ற வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஆர்விஎம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு கீ வந்திருக்கு. ஒரே ஒரு மட்டும் அப் அண்ட் டவுன் அந்த கீ வந்திருக்கு. பட் எனக்கு அது ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன், அது ஆட்டோ டவுனும் ஆகலை, ஆட்டோ அப்பும் ஆகலை. ஸோ மேபி அந்த சுவிட்ச் வந்து நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. மற்றபடி எல்லா சுவிட்சும் வந்து நார்மலாக ஒர்க் ஆகுது. ஆட்டோ டவுன் மட்டும்தான் நினைக்கிறேன், பட் ஆட்டோ டவுனும் ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒரு சின்ன இது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பட்டன் எதுக்கு இருக்குன்னே தெரியல. சாரி, இந்த பட்டன் எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு நான் இந்த வண்டியில் வேறு என்ன சொல்கிறது, இந்த ஹேண்டில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஹேண்டில் சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுவுமே வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக லாக் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் ஸ்பீக்கர்ஸ், ட்வீட்டர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அபவ் அவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மற்றபடி ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் இல்லை. நான் இன்னும் சன்ஃபிலிம் ஓட்டலை, பார்த்தீங்கனாலே தெரியும். சன்ஃபிலிம் ஓட்டி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சன்ஃபிலிம் நான் ஒட்டாததுனால கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த கியர் நாப்பில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இப்போ கியர் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அதை நான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன், உள்ளே வந்துடுச்சு. நான் ஒவ்வொரு டைமும் செகண்ட் கியர் போடணும்னா இப்படி தான் போடணும். ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்படி ஃபஸ்ட் கியர் போட்டு விட்டுட்டு நான் இப்படியே இழுத்துட்டேன் அப்படின்னா வந்து ஃபோர்த் கியர் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே உள்ள சின்னதாக ஒரு பிளாஸ்டிக், அதை ஹோல்டு பண்ணுற பிளாஸ்டிக் வந்து போயிடுச்சு. ஸோ அதையுமே வந்து மாற்றலாம். பட் நான் இப்போதைக்கு எந்த மாடிஃபிகேஷன் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா நான் வண்டி எடுத்தேன், ஓட்டுறேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணல. வாங்க அப்படியே பேக் சீட்டில் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியோட பேக் சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். பேக் சீட்டு முக்கியமாக நான் இதில் மைனஸ்னு வந்து சொல்லணும்னா இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கிடையாது. நார்மல் ஹெட் ரெஸ்ட் தான், ஃபிக்ஸடு தான். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. மேக்ஸிமம் நான் பேசஞ்சர் இது டிரைவர் சீட்டில் தான் உட்கார போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இது பெருசாக தெரியலை. மற்றபடி தை சப்போர்ட் பார்த்துக்கோங்க நீங்களே. தை சப்போர்ட்லாம் 90% மேலே இருக்குதுன்னு சொல்லலாம். என்னோட ஹைட்டுக்கே எனக்கு வந்து தலை வந்து பெருசாக முட்டுற நிலைமையில தான் இருக்குது. பட் எனக்கு முட்டலை. மேபி 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா முட்டலாம். நான் 6 அடி கிட்டே இருப்பேன். எக்ஸாக்டாக தெரியல ஹைட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் பேக் சீட்டை எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இப்படி தூங்கணுன்னாலும் நான் மட்டும் ஜாலியாக தூங்குவேன். ஜாலியாக எல்லாமே பண்ணிக்கலாம். சீட்டில் ஒரு 3 பேர் வந்து ஈஸியாக வந்து அக்கமடேட் ஆக முடியும் இந்த சீட்டில். நான் அங்கே உட்காந்துருப்பேன், இங்கே ஒருத்தவங்க உட்காந்துக்கலாம், அங்கே ஒருத்தவங்க உட்காந்துக்கலாம். சென்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு பம்ப் ஒன்று கண்டிப்பாக வருது i20யில். மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் யாராவது செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க போகிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கலாம். சாரி, எனக்கு ஏசி போடல, வண்டி ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அதனால் வைக்குது. கொஞ்சம் பாதர் பண்ணிக்காதீங்க. மற்றபடி ரியர் ஏசி வெண்ட்டும் இருக்குது. ரியர் ஏசி வெண்ட்டோட த்ரோ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்களே பாருங்களேன். நான் என்ன சொன்னேன்னா, இங்கே ஒரே ஒரு செட்டப் தான் இருக்குது. ஸோ 3 பேருக்குமே இந்த ஒரே ஒரு ப்ளோவர் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏசியோட த்ரோ வந்து எப்படி ஃபுல் கேபினையும் கூல் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் அது அந்த ஃபீல் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு நடந்தது அதிகமாக இருக்குது. மற்றபடி பின்னாடி பெருசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேக்கு கீழே ஒரு நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்குது. டிக்கி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குழியாக இருக்குது. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நம்ம எதாவது ஜாமான் தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கொஞ்சம் குழியாக இருக்கும்போது அதை தூக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி இங்கேயுமே எல்லா இதுலேயுமே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வைக்கலாம். எல்லாமே வந்து பவர் விண்டோஸ் தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நான் உள்ளே உட்காந்துருக்கிறது வந்து நல்ல வியூஸ் வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓரளவுக்கு நல்ல வியூவாகவே இருக்குது. நல்ல ஒரு கேஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 2 லைட். ஸோ அங்கே ஆன் பண்ணேன்னா இங்கேயும் எரியும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நான் இப்போ வர வண்டியில் எல்லாத்துலேயும் பார்க்குறேன், இந்த இடத்துல மெயினாக இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 லைட்டு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் சொல்லப்போனால். மற்றபடி ஃப்ரண்ட்டில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு ஹோல்டர் வருது. இங்கே வந்து வேனிட்டி மிரர் பேசஞ்சருக்கு வருது. 12 ஏர்பேக்ஸ் வந்துடுது. இது 2018 மாடல். ஸோ மேக்ஸிமம் எலைட்டில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அதாவது டிரைவருக்கு வந்து வேனிட்டி கிடையாது. கோ பேசஞ்சருக்கு மட்டும்தான். அவங்க மட்டும்தான் மேக்கப் போடலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த வேரியண்ட் வந்து மிட்ரேஞ்ச் வேரியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. ஏன் மிட்ரேஞ்ச் வேரியண்ட் சொல்கிறேன்னா, இந்த வண்டியில் அலைவில் வரல. அலைவில் வந்துருந்ததுன்னா மேபி டாப் எண்ட் வேரியண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். மிட்ரேஞ்ச் வேரியண்ட்டு தான். மேபி மிட்ரேஞ்ச் வேரியண்ட்டாக ஒரு வங்கி கன்வெர்ட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ வாங்க வெளில போகலாம். ஓகே, அங்கே தான் ஆஃப் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஆஃப் பண்ணால் இங்கே ஆஃப் ஆகிடும். ஆனால் இது ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் போட்டிருந்தேன். லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஹாலஜன் லைட் கொஞ்சம் ஹீட் ஆகுது. அது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான். மற்றபடி இங்கே ஒரு கை பிடிக்கிற இடம், இங்கே ஒன்று கை பிடிக்கிறது, அங்கே ஒன்று கை பிடிக்கிறது. ஆனால் டிரைவருக்கு மட்டும் கை பிடிக்கிற இடம் கிடையாது. ஏன்னா அவர் கை பிடிக்க தேவையில்லை. ஏன்னா அவர் தான் ஸ்டேரிங்கை பிடிச்சிருப்பாரு. ஓகே, மற்றபடி டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா மேபி இது 16 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 16லேருந்து 17 இன்ச்சாக இருக்கும். கண்டிப்பாக 14 இன்ச் கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான். டிக்கிலையுமே ஒரே சேம் சைஸ் தான். இங்கே என்ன சைஸ் போட்டிருக்காங்களோ அதே தான் டிக்கிலையும் போட்டிருப்பாங்க. சாரி, ஸ்பேர் டயரும் போட்டிருப்பாங்க. இந்த டயரில் வந்து ஓரளவுக்கு பட்டன் இருக்குது. ஃப்ரண்ட் டயரு 100% இருக்குது. ஏன்னா வந்து இது புது டயர். நான் போடல.
அந்த ப்ரீவியஸ் ஓனரே போட்டு கொடுத்தாரு. நல்ல மனுஷன். இப்போது நம்ம சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பானட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது. பானட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வெயிட்டாகவே இருக்குது. இந்த இடத்துல எந்த வித சவுண்ட் ப்ரூஃபிங் ஃபோம்லாம் கிடையாது. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், 1.2 காப்பா இன்ஜின், பெட்ரோல், 4 சிலிண்டர். இதை பார்த்திங்கன்னா தெரியும், 1 2 3 4. இதில் 3 வந்துச்சுன்னா 3 சிலிண்டர், 4 இருக்குது, 4 ஓட்டர், சரி 4 கொம்பு இருக்குது, 4 சிலிண்டர். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக நான் டெக்னிக்கலாக எதுவும் பேச விரும்பலை. எனக்கு இதை பற்றி டெக்னிக்கலாக பெருசாக எதுவும் தெரியாது. 80 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்ஜின் பே ரொம்ப தூசி பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம்னா, இந்த இடத்த வாஷ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் செய்வாங்க, ரொம்ப ஹை ப்ரெஷரில் இந்த ஏரியாக்களை வாஷ் பண்ணுவாங்க. பட் இந்த ஏரியா வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் சென்சார்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல சென்சார்ஸ்லாம் இருக்கும். ஸோ மேபி அங்கே ஏதாவது வாட்டர் கிட்டர் பட்டுச்சுன்னா அந்த சென்சார் டேமேஜ், ஃபியூச்சரில் டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்குது. இந்த வண்டியில் ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ரஸ்ட் இருக்குது, பார்த்தா தெரியும். அப்புறம் இந்த ஏரியாவில் எங்கேயோ ரெஸ்ட் பார்த்தேன், பட் தெரியல. ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெஸ்ட்டு. ஸோ மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து வண்டி வெஹிக்கிள் வாங்கி 2 இயர்ஸில் இதை விட பெரிய ரெஸ்ட்டான வண்டியெல்லாம் பார்த்துருக்கேன் அதர் பிராண்ட்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்து இந்த பிராண்டில் நான் சொல்ல வரல, அதர் பிராண்டில். ஏன்னா வந்து இங்கேயுமே வந்து ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றி பெருசாக ஒன்றும் வரி கிடையாது. கீழேயுமே நமக்கு கிரவுண்ட்லேயுமே வந்து பெரிய லெவலில் ரெஸ்ட் ஆகலை. அதாவது அண்டர் பாடியில் சொல்கிறேன். அண்டர் பாடியில் ஆல்ரெடி ஒரு கோட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த இன்ஜின் பேயில் எனக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது நல்லதா இல்லை இப்படி தூக்கி போடுறது நல்லதா தெரிஞ்சனால அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வண்டியில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்து நம்ம செகண்ட் ஹேண்ட் காரை பற்றி பேசுவோம்.